நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் 2வது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது. வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கக்கூடியவர். அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்படி ரிஷப ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துல சூரியன் ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பாரு. செவ்வாய் கடகராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. புதன் மேஷ ராசியில 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போவாரு. அங்கேயுமே 19ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷ ராசிக்கு போக போறாரு. குரு மிதுன ராசிக்கு பேச்சாக போறாரு. சனி மீன ராசியிலையும், ராகு மீன ராசியில வைகாசி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு. கேது கன்னியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது, இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும், இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே தெரிஞ்சுப்போம். நல்ல குணங்களை உடைய தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்க ராசிநாதன் குரு பகவான் சப்தமஸ்தானத்துல சஞ்சரித்து உங்க ராசியையே பார்க்கறாரு. அப்ப குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. குறிப்பா கல்யாணத்துல தடைன்னு இருந்துகிட்டு இருந்த உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நடைபெற போகுது. உங்களுடைய வேலையில கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க. சுப செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலாம் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு சில காலகட்டத்தில் தடை தாமதமும் வரும். ஒரு சில காலகட்டத்தில் நல்லதும் நடக்கும். வீடு வாங்கும் முயற்சியில உங்களுக்கு பிடிச்சது போல வீடு அப்படிங்கிறது அமையும். மனப்போராட்டம் அப்படிங்கிறது மாறி மகிழ்ச்சி கூடக்கூடிய நேரமா இந்த வைகாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. உங்க ராசிக்கு கலத்திரஸ்தான அதிபதி மற்றும் ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வைகாசி மாதம் 2ஆம் தேதி உங்க ராசிக்கு ருணரோக ஸ்தானமான ரிஷப ராசிக்கு போறாரு. அதன் பிறகு கலத்திரஸ்தானமான மிதுன ராசிக்கு பேச்சு அடைகிறாரு. மனதில் இருந்துட்டு வந்த குழப்பம் அப்படிங்கிறது நீங்கி தெளிவும் துணிச்சலும் பிறக்கக்கூடிய மாதம். பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது. சமூகத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. தாய்மாமன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. எந்த ஒரு காரியத்துல ஈடுபடும் முன்போ அது குறித்து நன்கு ஆலோசித்து முடிவுகள் எடுக்கிறது நல்லது. முக்கியமான பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படலாம். நண்பர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்த்துக்குங்க. வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகள்ல நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. எந்த சூழ்நிலையிலும் எதிர்பாலினத்தவரோட பேசுவதும் பழகுவதிலையும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ருணரோக ஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வைகாசி மாதம் 17ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பேச்சு அடைகிறாரு. அதனால எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுடைய நல்ல செயலுக்கு பாராட்டு கிடைக்கும். அதிகாரமுள்ள பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. எதிர்ப்புகள் விலகும். ஆன்மீகத்துல நாட்டம் உண்டாகும். செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். உங்க ராசிக்கு லாபாதிபதியான சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்பொழுது பிள்ளைகளால பெருமை சேரும். படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வெளிநாடு சென்று பணிபுரியணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆசை நிறைவேற போகுது. அடிமை தொழிலிருந்து விலகி சொந்த தொழில் செய்ய முயற்சி செய்தீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தொட்ட காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளுறதுல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கட்டுக்குள்ள இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பதில் இருந்துட்டு வந்த தடை தாமதம் நீங்கும். உங்க ராசிக்கு விரையாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாய் இந்த மாதம் 23ஆம் தேதி உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானமான சிம்ம ராசிக்கு பேச்சு அடைகிறாரு. அதனால வீடு வாகனம் வாங்குவது, இல்லத்துக்கு தேவையான ஆடம்பரமான பொருள்கள் வாங்குவது போன்ற சுப செலவுகள் ஏற்படும். அதனால இடமாற்றமும் வரும். பூமி வீடு தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. சகோதரர்கள் வழியில உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரியனும் புதனும் இணைஞ்சு செயல்படும் பொழுது புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ புதிதாக தொழிலில் பங்குதாரர்கள் அப்படிங்கிறது இணைவாங்க. சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது பெருக்கும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீரென புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது வரும். இதுவரைக்கும் சிக்கனத்தை கையாண்ட நீங்கள் இனிமேல் செலவுக்கு அஞ்ச மாட்டீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு
எடுத்த காரியம் அப்படிங்கிறது வெற்றியடையும். திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். பகைவர்களோட சூழ்ச்சிகளை முறியடிச்சு அதில் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். மாதத்தின் முற்பகுதியை கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படும். அப்படின்னா அதனால் பொறுமையோடு ஒருவர் அனுசரித்து போகணும். சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. திருமண முயற்சிகளில் இருந்துட்டு வந்த தடை நீங்கி நல்ல வரணமையும், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பண வரவு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கிறதால கடன்கள் அப்படிங்கிறத அடித்து முடிப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் இருக்கும். சம்பள பாக்கி இந்த மாதத்தில் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் வருமானமும் வளர்ச்சியும் இருக்கும். பங்குதாரர்கள்லாம் தக்க சமயத்தில் உதவுவாங்க. சில நேரங்களில் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். பெண்கள்லாம் குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்கள்லாம் சக ஊழியர்களை அனுசரித்து போகணும். அலுவலக பணிகளை செய்து முடிப்பதில் கால தாமதம் அப்படிங்கிறது வேண்டாம். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடிங்க. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் இந்த 23ஆம் தேதிக்கு செவ்வாய் சிம்மராசிக்கு போனதுக்கு அப்புறம் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். திட்டமிட்டு அலுவலக பணிகளை கவனிக்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் உயர்கல்வியில் முன்னேற்றம் காணுறதுக்கு கூடுதல் முயற்சி எடுக்கணும். பாடங்களை நல்லா கவனிங்க. அதன் மூலியம்தான் அதிக மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் அனுசரித்து போகணும். நிதானமாக பேசுவது தான் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கும். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கடுமையான போராட்டத்தை சந்திப்பீங்க. 23ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் 3ஆம் நபரோட தலையீடு அப்படிங்கிறது இருக்க வேண்டாம். அதே போல் நீங்களும் பிறருடைய குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் இருங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துலேயுமே இந்த மாதத்தில் ஏற்றம்னு தான் சொல்லணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் விஷயங்களில் இருந்து வந்த பலவிதமான மனக்கசப்பு, சங்கடங்கள் இது எல்லாமே நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய மாதம். உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பெரிய சிக்கல்கள் இருந்து நீங்க போறீங்க. குடும்பத்தை விட்டு உள்ளூரிலோ வெளியூரிலோ வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். கணவனுக்கோ மனைவிக்கோ வரும் பயணத்தால் கட்டாயமாக ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் ரீதியாக உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்புல ஏற்றம் அப்படின்னு நிம்மதியை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்கும். முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருங்க. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவரிடமும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க. இந்த மாதத்தில் வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. தடை தாமதம் நீங்கி காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். வைகாசி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமி இருக்குது. அப்போ அந்த நாட்களில் முக்கியமான பணிகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்குன்னு முக்கியமான முடிவு எடுப்பதை தள்ளி போடுங்க தனுசு ராசிக்காரர்கள்.